ஆன்லைன் ரம்மியால் ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுவதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தம்முடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேண்டி கிரஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளோடு ஆன்லைன் ரம்மியை ஒப்பிடுவது தவறு என்று அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த ஒரு விதிமுறைகளை உருவாக்கி கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அரசு செல்ல அந்த அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டது. அதுல ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட யாரும் அனுமதிக்க கூடாது என்று நேர கட்டுப்பாடுகளையும் விதித்தது. இதை எதிர்த்து தான் அந்த ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகர் அமர்வுல இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். தாமன் மற்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆனந்த் திவாரி, அதே போல் வழக்கறிஞர் அரவிந்த் ஸ்ரீவத்சா ஆகியோர் என்ன தெரிவித்தார்கள் என்றால், காசு கொடுத்து ரம்மி விளையாடல அது சூதாட்டம் தான் எனவும், ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது எனவும், இதனை ஒழுங்குபடுத்துவது அரசின் பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களின் மூலம் வயதை முறையாக சரிபார்க்க முடியாது என்பதனால் தான் ஆதார் எண் கேட்கப்படுவதாகவும், மக்களை பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்றும் அந்த வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசால ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த முடியாது என்ற நிறுவனங்கள் வார்த்தை ஏற்கனவே நீதிமன்றம் நிராகரித்து விட்டதாகவும் அந்த அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் ரம்மி விளையாடுவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ள அடிப்படையிலும், அதே போல விளையாடுபவர் விவரங்களை கேட்பதால் அந்தரங்க உரிமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆதார் எண் மட்டும்தான் கேட்கப்படுவதாகவும், கைரேகை அல்லது வேறு எந்த தனிப்பட்ட தகவலும் கேட்கவில்லை எனவும், மேலும் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது என்பதற்காகவே ஆதார் எண் கேட்கப்படுவதாக அந்த வாதங்களின் போது வழக்கறிஞர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ரம்மியால பாதிக்கப்படுவது தனிநபர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுவதால்தான் அந்த ரம்மி விளையாடுவதை தொழிலாக கொண்டவர்கள் 24 மணி நேரம் விளையாடினாலும் கூட அதை பற்றி அரசு கவலைப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. கேண்டி கிராஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளோடு ஆன்லைன் ரம்மி ஒப்பிடுவது தவறு எனவும், நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கருத்தில் கேட்ட பிறகு இந்த ஒழுங்குபடுத்த விதிகள் கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த வாதம் என்பது தமிழக அரசு தரப்பில் வைக்கப்பட்டது. தமிழக அரசினுடைய வாதம் என்பது நிறைவடையாத காரணத்தினால அடுத்த வழக்கினுடைய விசாரணை என்பது வரும் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.